படம் நூறுசாமி எப்படின்னா இருக்குது? வணக்கம். படம் அருமையான படம், அழகான படம், டைரக்டர் படம். ஏன்னா அவர் கடந்த ஆண்டுகளில் எண்ணற்ற படங்கள் பண்ணியிருந்தாங்க. அவர் பிச்சைக்காரன், கருப்பு சிவப்பு வெள்ளை, இது மாதிரி பல படங்கள் தாண்டி இந்த படம் அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு, விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா வாழ்வியல் அழகாக எடுத்து பெண்களுடைய நிலைமையை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு லைவாக எடுத்துக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. டைரக்ஷன் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குங்க. இப்போ ஏன்னா சதைகளை தேடும் காலத்தில் கதைகளை சொல்லி அழகாக பண்ணியிருக்காரு. அவர் உயர்ந்த இயக்குனர், பாராட்டு. பிச்சைக்காரங்க அப்புறம் இந்த படம் எல்லாம் கனெக்டாக இருக்குது. எமோஷனல் ரீதியாக பிச்சைக்காரன் வேற பேட்டன், இது வேற பேட்டன். ஆனால் இது வந்து ஒரு உண்மையான வாழ்வியல், ஒரு பெண்ணோட அந்த தாக்கம் ஏக்கம் அதை எடுத்து வெளிப்படையாக எடுத்துக்கிட்டார். அம்மா மகன் சீன்ஸ்லாம் கனெக்டாக இருக்கா படத்தில்? அழகாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆண் வர்க்கம் உயர்ந்தது, தான் ஜாதியில் பெரியவன், அது மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த படம் அது ஒரு ட்ராக்கு, அது வேற விஷயம். ஆனால் இருந்தாலும் மகனுக்கும் அம்மாவுக்கும் உள்ள அந்த இணை அழகாக சொல்லியிருக்காரு, பாராட்டு. எல்லாரும் பார்க்கலாம், அருமையான படம். ரேட்டிங் வேணும்னா என்னங்க ரேட்டிங்? 5 வெற்றி படம். அதில் என்ன பரிச்சை எழுதியிருக்காரு மார்க்கு. இது உகந்த படம், மனிதன் பார்க்கக்கூடிய படம், மனித வாழ்வியலை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. சசி சார் பாராட்டு. இன்னும் இது போல் நிறைய படங்களை பண்ணணும். ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்ததை உண்மையை அழகாக சொல்லியிருக்காரு, நடந்த விஷயம். அதால் அவர் பாராட்டு. எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சுங்களா படம்? கட்டாயம் பூர்த்தி பண்ணியிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன போல உள்ளவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பிடிக்காத இருக்கலாம். அதான் அது அவங்க அந்த மனநிலை இல்லாதவர்களாம். மனநிலை பெண் நிலை உயர்த்தக்கூடிய படம் இந்த படம். நன்றி.